குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் சீமானை புகழ்ந்து தள்ளியிருக்கக்கூடிய நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் இது குறித்த முழுமையை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்றைய தினம் நடந்த நாம் தமிழர் கட்சியுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பகிர்ந்த ஒரு தகவல் அப்படின்றது மெய்சில் இருக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது குறித்து சீமானவர்கள் கூட பல மேடையில பாத்தீங்கன்னா இப்பவே அரசாங்கம் முழுக்க நம்மளுடைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னும், அது காவல்துறையா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, நீதிமன்றமா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையுமே நம்மளுடைய தம்பி தங்கைகள் அதிகமாகவே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவே பகிர்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சில நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பேசினாரு அப்படின்னும், இந்த மாதிரி பேசும்போது நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் குறித்தும் அதிகமாகவே ஆனந்த் வெங்கடேஷ் பகிர்ந்தாரு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம மேலும் ஆனந்த் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சீமான் பண்ற அரசியல் அப்படின்றது துணிச்சலான அரசியலாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அரசியலை யாருமே பார்த்தே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து புகழ்ந்திருக்காரு. மேலும் நிர்வாகிகளிடம் பேசிய ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது எப்படி உங்க கட்சிக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தாலும் உங்க கட்சியுடைய தலைவர் சீமான் கொஞ்சம் கூட தோண்டு போகாம இவ்வளவு துணிச்சலாக களத்தில் நிற்கிறாரு, நிச்சயமாக இது பாராட்டுக்குரிய விஷயம் தான் அப்படின்னு சீமானை பாத்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்பவே மனமுருகி புகழ்ந்திருக்காரு அப்படின்றதான் நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்த ஒரு தகவலாக இருக்கு. இதற்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சீமானை ஊக்குவிக்கும் விதமாக அலைபேசி மூலமும் சரி, நேர்லயும் சரி, சீமானவர்கள் கொஞ்சம் கூட தோண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் நிறைய இடங்கள்ல அறிவுரையாகவே சீமானுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இப்படி இருக்கும்போது மேலும் நிர்வாகிகளை சந்தித்து ஆனந்த் வெங்கடேஷ் இந்த மாதிரி சீமானை பாராட்டி இருக்கிறது அப்படின்றது பிற முக்கியமான கட்சிகளின் தலைவரான அண்ணாமலை, பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் உட்பட்டோருக்கு ஒரு பெரிய காண்டை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களும் தான் கட்சியில இத்தனை ஆண்டு காலம் போராடுறாங்க, இருந்தாலும் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதையும் ஆளுமையும் நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதான் இவங்க எல்லோருமே காண்டாகக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இந்த முறைன்னு இல்லாம நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா சீமானை ஊக்குவிக்கும் விதமாக ஆனந்த் வெங்கடேஷ் அலைபேசி மூலமும் சரி, நேர்லயும் சரி நிறைய இடங்கள்ல ஊக்குவிச்சிருக்காரு அப்படின்றத நிர்வாகிகள் நம்மிடம் பகிர்ந்த ஒரு தகவலாக இருந்துச்சு. நிச்சயமாக சீமானுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு தகவல் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒரு வீடியோ நாங்க உருவாக்கி இருக்கோம். மேலும் இந்த வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.